ஹாய் மை டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஆதிரா மைலோ விலாக்ஸ். நாம் இன்றைக்கி பாப்பாவுக்கு செகண்ட் மொட்டை போட்ட விலாக் தான் பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை குலதெய்வம் கோயிலே போட்டாச்சு. செகண்ட் மொட்டை அம்மா அப்பா வேண்டியிருந்தாங்க. ஸோ சர்ச்சில் தான் போய் போடணும்னு சொல்லிட்டு, ஸோ ஃபேமிலி ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு போய் சர்ச்சில் போய் மொட்டை போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். ஃபேமிலியாக இந்த மாதிரி பஸ்ஸில் கிளம்பி போனோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாகிடுவாங்க. பாப்பாவும் அது மாதிரி தான். பாப்பா குழந்தையாக இருக்கும்போதே அதிகமாக ட்ராவல் பண்ணதுனால பாப்பாவுக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். பஸ் வீட்டிலேருந்து கிளம்புனதும் டான்ஸ் ஆட ஆரம்பித்தவங்க தான். சர்ச்சு வர்ற வரைக்கும் நிறுத்தவே இல்லை. நாங்கள் வந்திருக்கேன் இந்த சர்ச்சு மதுரையில் இருக்க வாடிப்பட்டிங்கிற ஊரில் தான் இருக்குது. இந்த சர்ச்சு ரொம்பவே ஃபேமஸான சர்ச்சு. இங்கே என்ன நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்குமே அப்படி தான். அதனால நாங்கள் பிஃபோர் மேரேஜ் இயர்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் கண்டிப்பாக நாங்கள் இங்கே வந்துடுவோம். அப்பாவுக்கு மொட்டை போடுறதுக்காக டோக்கன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கேயே தான் மொட்டை போடணும். வெளியிலேருந்து ஆள்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது. இவங்களே தான் இங்கே மொட்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவே மொட்டை அடிக்கிறதுக்கு உட்கார வச்சதுமே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு போல், சரி நமக்கு மொட்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சு நிறுத்தவே இல்லை. எங்களுக்கு வேறு ஒரே பயம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கும்போதே ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கும். ஒரு 4-5 பேர் சேர்ந்து சமாளித்து அதுக்கப்புறம் ஃபோன்லாம் காமிச்சு தான் நாங்கள் மொட்டை அடிச்சே முடித்தோம். அது வேறு ஞாபகம் வந்துருச்சு. அதே மாதிரி தான் இந்த டைமும் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். இப்படி தான் மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆனால் போன டைம் மாதிரிலாம் இந்த டைம் இல்லை. இங்கே கொஞ்சம் சீக்கிரமே மொட்டை அடித்து விட்டாங்க. ஒரு வழியாக இந்த டைமும் ஃபோன் காமிக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஃபோனை காமிச்சு மொட்டை அடித்து விட்டு பாப்பாவுக்கு அங்கேயே குளிச்சு விட்டுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தம்பி பாப்பாவுக்கு மாலை போட்டான். மாலையும் பிடிக்கல, அவளுக்கு குத்துது. வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால குத்துது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் மாலையை போட்ட உடனே கழட்டி வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு பூச வச்சிருந்த சந்தனத்தை எடுத்து இவங்க எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சந்தனத்தை பூசி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சரி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட சிஸ்டர்ஸ் 2 பேர் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து தேங்காய் பழம் பூ எல்லாமே வச்சு கொடுத்தாங்க. வாங்கிட்டு அதுக்கு டூஸ்லாம் பாப்பாவுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு சரி ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு சர்ச்சுக்குள்ளே போயாச்சு. இந்த சர்ச்சுக்கு நான் எப்போ வந்தாலும் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். இங்கே ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுமே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக மன நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த டைம் தான் இப்படி எல்லாரையும் கூட்டிகிட்டு இந்த சர்ச்சுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே சர்ச்சை சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் பாப்பாவும் மெழுகுதிரி ஏந்தி ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு வீட்டிலேருந்தே நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நாங்கள் பஸ்ஸில் ஏறினதுமே அகைன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபேமிலி விலாக் ஜாலியாக பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.